18ஆம் நூற்றாண்டில் மராத்திய பிராமண வீட்டில் பிறந்து பெற்றோர்களை இழக்க கொடுத்து தஞ்சாவூர் திவானுக்கு 12 வயதில் திருமணம் செய்யப்பட்டு 16 வயதில் உடன்கட்டை ஏற்றப்பட இருந்த அந்த பெண் இயேசுவின் அன்பால் தொடப்பட்டு தன் உலக ஆஸ்திகள் அனைத்தையும் கிறிஸ்துவின் பணிக்காக, மக்கள் நலனுக்காக செலவழித்து திருநெல்வேலி மாவட்டத்தில் முதல் கிறிஸ்தவ பெண்ணாக மாறிய, திருநெல்வேலி மாவட்டத்தில் முதல் ஆலயத்தை கட்டிய, திருநெல்வேலி மாவட்டத்தில் முதல் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தை துவங்கிய கோகிலா என்கிற கிளாரிந்தாவை பற்றிய ஒரு சிறு நாடகத்தை பார்க்கலாம். காட்சி 1. சிறு வயதில் தன் பெற்றோரை பறிகொடுத்த கோகிலா. ஐயா, நம்மளை விட்டு போயிட்டாலே என் மவராசி. இப்படி போவான்னு நினைச்சமா, என் அடி வயித்துல இடி விழுந்துட்டேன் ஐயா. ஐயா, என்னையா பண்றது ஐயா? ஐயா 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 ஐயா, கிளாரிதாபுரத்துல இருந்துதான் வெற்றி செய்தி முதல்ல வந்துச்சுயா. அந்த வெற்றி உங்க பிள்ளையோட உயிரை கொண்டு போயிட்டியா, கொண்டு போயிட்டு. என்னடா சொல்ற? ஆமாங்க ஐயா, செய்தி கிடைச்ச உடனே உங்க மருமகளுக்கு அழகான குழந்தை பிறந்துச்சுயா. அந்த சந்தோஷம் அடங்குறதுக்குள்ள உங்க மக முராரி ராவ் யுத்தத்துல இறந்துட்டாங்க. செய்தியை கிடைச்ச உடனே அவ பொண்டாட்டி பொட்டுன்னு போயிட்டாயா, போயிட்டாயா, போயிட்டாயா. ஐயா, அந்த பிஞ்சு குழந்தைய விட்டுட்டு அப்பனும் ஆத்தாவும் கண்ணை மூடிட்டாங்க ஐயா, மூடிட்டாங்க ஐயா. என்னது? என் மகனும் மருமகனும் செத்துட்டாங்களா? அம்மா, என்னை விட்டு போயிட்டியம்மா. நேத்துதான் பிறந்த குழந்தை மாதிரி இருந்துச்சு. கை குழந்தையா கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். சீக்கிரமாவே கைப்பிடிச்சு நடக்கிற குழந்தையா மாறின. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி கன்னி பெண்ணா வளர்ந்து நிக்கிற என் கண்களை என்னாலே நம்ப முடியல.
என்ன கோகிலா, நாங்கெல்லாம் கலகலன்னு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கோம், நீ மட்டும் ஏன் இவ்வளவு ரொம்ப சுகமா இருக்க? உண்மையிலே நீ வித்தியாசமான ஆளடி. ஏன் கோகிலா, என்னாச்சு? நாங்க சும்மா பேசிட்டு இருக்கும் போதே கண்கலங்குற. ஏன் மன்னிச்சுக்கடி. சச்ச, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் குழந்தை பருவத்தை நினைச்சு நீ அடிக்கடி சோகமாயிடுற. உண்மையிலேயே அப்பா அம்மா இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைக்கவே கஷ்டமா இருக்கு. நீ ரொம்ப தைரியசாலிடி. ஏய், என்னடி உன் கால காயம் ஏதோ கட்டியால வெட்டின மாதிரி இருக்கு? வெட்டின மாதிரி இல்லடி, கத்தியால வெட்டினதே தான். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு தடவை தோழிகள்லாம் சேர்ந்து பூ பறிக்க போனோம். அப்ப என்னாச்சு தெரியுமா? திடீர்னு ஒரு பாம்பு என் கால்ல பட்டுன்னு கொத்திட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. அந்த நேரம் ஒரு ராணுவ அதிகாரி வேகமா ஓடி வந்து கால்ல லேசா கீறி ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிருக்காரு. அப்ப மட்டும் அவர் வரலன்னு வையே, அப்பவே நான் போய் சேர்ந்திருப்பேன். அப்ப வெட்டின காயம்தான் இது. ஓஹோ, அப்படியே விஷயம். ஏன் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். யாரடி அது உங்க வீட்டுல எப்பவும் ஒரு சின்ன பையன் கூட உங்கூட இருக்காங்க? ஓ, அவங்களா? அவங்கதான் என் தோழி, எங்க அம்மா, எங்க அப்பா. போகும்போது நிறுத்து, கொஞ்சம் விட்டு அவங்கதான் இந்த உலகம்னே சொல்லிடுவா போல. ஆமாடி, அப்படி சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவங்க ஒரு இளம் விதவையா இந்த உலகத்துல வாழ முடியாதுங்கிற சூழ்நிலையில எங்க வீட்டுல கை குழந்தையோட வேலைக்காரியா வந்தாங்க. முதல்ல வேலைக்காரியா தான் வந்தாங்க, அப்புறம் எங்க வீட்டுல ஒருத்தராவே மாறிட்டாங்க. என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கு பின்னாலேயும் ஒரு சவுக்கதை இருக்கத்தான் செய்யுது. அடடா, சொன்ன மாதிரி தள்ளிட்டு வந்தாங்க. ஏய், என்ன சாரதா, கொஞ்ச நேரம் என்ன தனியா இருக்க விட மாட்டியே? இல்ல பாயே, தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? தாத்தாக்கு உடம்பு சரியில்லையா? நான் கிளம்புறேன்டி. காட்சி 2. தன்னை வளர்த்த தாத்தாவை இழந்தாள் கோகிலா. தாத்தா, என்ன செய்து தாத்தா? ஒண்ணும் இல்லம்மா, லேசா நெஞ்சு வலிச்ச மாதிரி இருந்தது. வெளியே அலையாதீங்க சொன்ன கேக்குறா. சாரதா, அந்த கஷாயத்தை எடு. எனக்கு எதுக்குமா மருந்து? எனக்கு மருந்தே உன் சந்தோஷம் தாம்மா. நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். முதல்ல படுங்க. இந்த சந்தோஷம் நிலைக்கணும்னு தாமா நினைக்கேன். சரி சரி, போதும். நீங்களும் எவ்வளவோ பேசித்தான் பாக்கீங்க. அந்த கோகிலாமா கல்யாண விஷயத்துக்கு மசிஞ்சு கொடுக்க மாதிரியே தெரியல. அந்த ஈஸ்வரன் தான் காப்பாத்தணும். என்ன என்னாச்சு? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. தாத்தா, என்ன செய்து தாத்தா? தாத்தா, தாத்தாவுக்கு நாடு கம்மியாயிட்டு இருக்கு. தாத்தா, கோகிலா, என் நாட்கள் முடிய போதுமா? தாத்தா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தாத்தா. நீங்க இல்லன்னா அப்புறம் நானும் இல்ல. நீ அப்படிலாம் சொல்லாதம்மா. நீ ரொம்ப காலம் வாழணும். நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுப்பியாம்மா? அப்பதான் நான் செவலோக பதவி போக முடியும். சொல்லுங்க தாத்தா. நான் ஒரு வேளை செவலோகம் போயிட்டோம்னா நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு 16 பெற்று பெருவாழ்வு வாழணுமா? கட்டாயம் செய்றேன் தாத்தா. தாத்தா, 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 தாத்தா. காட்சி 3. அரசனும் அரசியும் வயதான திவானுக்கு இளம் கோகிலாவை திருமணம் செய்து வைத்தல். என்ன, அரசருக்கு இன்னும் வருத்தம் தீரவில்லை போல இருக்கிறது. எப்படி அம்மா தீரும்? எத்தனை ஆண்டு காலமாய் குறிஞ்சி என்னோடு வேலை செய்தார். உயர்வு, தாழ்வு, உண்மை, உழைப்பு, இவை எல்லாவற்றிலும் குறிஞ்சியை நிறுத்தி பார்த்துதான் எனக்கு பழக்கம். அவரது திடீர் மரணத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை.
கொஞ்ச காலம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆண்டவன் நமக்கென்று ஒரு நல்ல காலம் நிச்சயமாக காண்பிப்பார். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உங்களிடம் பேச வேண்டும். அப்படி என்னம்மா முக்கியமான காரியம்? குருஜிய நீங்க உண்மையா நேசிச்சீங்கன்னா அவங்க பேத்தி கோகிலாவுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யுங்களேன். சரியா சொன்னாமா. எனக்கும் அதே சிந்தனை தான் இருந்தது. என்ன செய்யலாம் என்று நானும் யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? நம்ம அரசவை திவான் அவருடைய மனைவி இறந்ததற்கு பின்னால எவ்வளவு தடுமாறிட்டாரு. அவருக்கு இந்த கோகிலாவை கட்டி வைத்தால் என்ன? என்ன திவானுக்கா? அவர் வயதென்ன, இவள் வயதென்ன? தகப்பன் மகள் வயது கூட இல்லை. தாத்தா பேத்தி உறவுதான் இருக்கிறது. வயதை தவிர இந்த திவான் வேறு எதில் குறைந்தவர்? அந்த கோகிலாவுடைய அந்தஸ்துக்கும் திவானுடைய அந்தஸ்துக்கும் சரியாக அமையும். அது மட்டுமல்ல, இந்த கோகிலா ராசி கெட்டவள். பிறந்ததிலிருந்தே சந்தோஷம்னா என்னன்னே அறியாதவள். திவானுடைய அரவணைப்பு அவளுக்கும் இதமாக இருக்கும். இவ்வளவு தெளிவாக பேசுகிறாய். எனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லை. மீதி காரியத்தெல்லாம் நீயே பார்த்துக்கொள். ரொம்ப நன்றிங்க. கோகிலா, ஏன் அல்ற? ஐயா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா. ஐயா, நீங்க என் அப்பா மாதிரி. தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மனைவியாகிற தகுதி எனக்கு இல்ல. இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையா, விருப்பம் இல்ல. கோகிலா, இத முதல்ல நீ என்கிட்ட சொல்லி இருக்கலாமே. என்ன எங்க சொல்ல விட்டீங்க? அரசுல இருந்து தாதி வரைக்கும் எல்லாரும் உங்க விருப்பங்களை தான் சொன்னீங்களே தவிர என்ன யாராவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி சரி, அழாதம்மா. எப்படியா அழாம இருக்க முடியும்? அம்மா அப்பாவையே பார்க்காம தாத்தாவே கதின்னு இருந்த எனக்கு அன்பன்னு யாரும் காட்டலையா. அன்புன்னா என்ன விலைன்னு கேக்குற அளவுக்கு எட்டாத கனி ஆயிட்டையா. தாத்தா செத்து அவருக்காக நான் விட்ட கண்ணீர் கூட இன்னும் காயல. அதுக்கு முன்னாடி எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு என்னால உடன்பட முடியும்? நீங்களும் ஒரு மனுஷன் தானையா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க சொல்லுங்க. கோகிலா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா ஓ இஷ்டப்படியே செய்யலாமே. நீ எனக்கு ஒரு மகளாவே இருந்துடலாமே. ஐயா, ஆமாமா, நானும் ஒரு மனுஷன் தானே. எனக்கு உன் அன்பு மட்டுமே போதும். சரிங்க ஐயா. காட்சி 4. ஸ்வாட்ஸ் ஐயருக்கும் பிரிட்டிஷ் வீரர்களுக்கும் இடையே நடந்த உரையாடல். உனக்கு எந்த ஊரு? எனக்கு ஆலங்குளம் பக்கம். மார்னிங் ஃபாதர் ஸ்வாட்ஸ். ஹேய், குட் மார்னிங். வாட் ஃபாதர்? வாக்கிங். என்ன ஃபாதர், தினமும் நான் இந்த பக்கம் தான் வாக்கிங் வரோம். ஆனாலும் ஒரு நாள் உங்களை பார்க்கலையே, அதுவும் இந்த வெட்டியானோட. ஐயா, நான் சுடுகாட்டுல வேலையை முடிச்சு வந்துட்டு இருந்தேன். ஒவ்வொன்னா ஒவ்வொருத்த பத்தி கேட்டாங்க. அதுவும் முக்கியமா சதியை பத்தி கேட்டாங்க. அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். Shadi. What is that Shadi? Littleton, that's something strange and interesting. But it's a very sad story. Come on, let me say something about it. ஏன் வெட்டியா, இத போய் ஐயாட்ட சொல்லிக்கிட்டு நம்முடைய மூட பழக்க வழக்கங்களை சாதாரணமானது கூட ஐயாவளை ஏத்துக்கொள்ள முடியல. இந்த லட்சணத்துல இத போய். ஹே லிட்டில்டன், இவங்க சொல்றது பார்த்தா ஏதோ முக்கியமான மேட்ச் மாதிரி தோண்டு. Yes, my boys. நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நாம உட்கார்ந்து பேசுவோம். மைசன், நீயும் தான். நானா? ஆமா, நீதான் மைசன். நீதான் முழு விபரமும் தெரிந்தவன். சொல்லுப்பா. அதாவது ஐயா, எங்க முறைப்படி புருஷன் செத்தா அன்னைக்கு பொண்டாட்டி செத்தரணும். 2 பேரும் சேர்ந்து செத்தாதான் செவலவும் போக முடியும். நாட் முடியலனா? முடியலன்னு என்ன, புருஷன் தீப்பக்கத்துல ஒரு குழிய வெட்டி அதுல தூக்கி போட்ட வேண்டியதுதான்.
உடம்பெல்லாம் எரியுமே. ஐயா அதுக்கு தான் தேனு மஞ்சள் தண்ணி விளக்கட ஊத்துவோம். மஞ்சள் தண்ணி பட்டா உடம்பெல்லாம் மரமறுத்து போயிரும்ல. இடியட், உயிரோட ஒரு பொம்பளைய கொளுத்த போறேன்னு சொல்றான். நீ என்னடானா விளக்கம் கேட்டுட்டு இருக்க. ஏ லிட்டில், ஏன் டென்ஷன் ஆகுற? அந்த பொம்பளை சாகும்போது போற அலறல் இருக்கே, அதை கேட்டா இப்பவுமே ஈரக்கொலை நடுங்குது. What are you saying? I can't bear this. Father, நீங்க என்ன ஒண்ணும் பேசாம சும்மா இருக்கீங்க? Father, அழுறீங்க? என்னப்பா செய்ய? ஆண்டவர் தான் இந்த ஜனங்களோட கண்களை திறக்கணும். காட்சி 5. கோகிலாவின் வாழ்க்கையில் மற்றுமொரு மரணம். ஏண்டி கவலமாயி, நீ தான் என்ன வராமோ கனவு கண்ட. எப்படியாவது உன் தங்கச்சிய திவானுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்ச. என்னாச்சு? காத்திருந்தம் கொண்டாட்டிய நேற்று வந்தவன் கொண்டு வானாங்கிற கதையாயிடுச்சு. அப்படி இல்ல பெரியாத்தா, இந்த கமலாபாய் குறி என்னைக்குமே தப்பாது. இப்ப இந்த கோகில வந்தாலே அவ ரொம்ப பெரிய பணக்காரி. அவளை கிழவன் திவான் பொட்டுன்னு போயிட்டான்னா அவளையும் சேர்த்து கொன்னுட்டு இருக்கிற சொத்து சுகத்தையெல்லாம் நாம அனுபவிக்க வேண்டியதுதான். இது வேற கனவா? இந்த கோகிலா வந்த பிறகு திவானுக்கு என்ன சாப்பாடு, என்ன கவனிப்பு? அப்படி இல்ல பெருசு, காரியமாத்தான். ஆட்டை கட்டி தீவனம் போட்டு ஓனாய எதிரில கட்டினா என்ன நடக்கும்? என்ன நீ சொல்ற? கோகிலாவை பத்தி திவான் கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி வச்சிருக்கேன். கிழவன் மனசு நொந்து போய் இருக்காரு. தண்ணி எடுத்துட்டு வரா, பேச்ச நிறுத்து. இந்த கோகிலா இருக்காளே, இந்த வீட்டுல காலெடுத்து வச்ச நாள்ல இருந்து நிம்மதியே போச்சு. திவான் வேற படுத்து படுக்கை ஆயிட்டாரு. இவளுக்கு என்ன பெரிய மேனாமினிக்கு. பிறந்த வீட்டிலேயே அப்பனையும் ஆத்தாவையும் தின்னுடுச்சு, தாத்தாவையும் விட்டா வச்சுது. மாமி அப்படிலாம் பேசாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசுறா பாரு. ஐயோ ஐயோ ஐயோ, அவ என்ன சொல்லிட்டான்னு இந்த கத்து கத்துற? நான் மெதுவா தானே பேசுறேன். என்னையே எதிர்த்து பேசுறியா? சாப்பிட்டது போதும், போய் அந்த துணிகளை எல்லாம் துவ. அதான் சாரதா பாத்துக்கோளே, எனக்கு ரொம்ப பசிக்குது. காத்தால நாஷ்டா வேற பண்ணல. நாங்க வேலைக்கு கொட்டிக்கிடுறோங்கிறத ஜாடையா சொல்றியா? அங்க என்ன சத்தம்? இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்ல? அவ ஆத்துல தின்ன மாதிரி சோறு வாய்க்கு ருசியா இல்லன்னு தூக்கி எறியறா. இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்ல? எதுமா போல பாட்டி, நோக்கு விஷயமே தெரியாதா? என்னாச்சு குழந்தை? எங்க அத்தையும் பேருக்கு, அதான் திவானுக்கு. அவளுக்கு மேல்மூச்சு கீழ் மூச்சு வாங்குறதா. சீக்கிரம் செத்து போயிடும் போல இருக்கு. அதான் காசி திட்டம் கொண்டு போயிட்டு இருக்கோம். அக்கா வா. அழாத கோகிலா, உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள்? எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் சொல்லுவாங்க. அழாத கோகிலா. விதியா? என்னடி விதி? நான் அப்பவே சொன்னேன், யாராவது கேட்டீங்களா? உங்களுக்கு உங்க சம்பிரதாயம் தான் முக்கியமா படுது. இப்ப நான் சாக போறேன். இப்ப சந்தோஷம் அடி உங்களுக்கு. அப்படி எல்லாம் பேசாதம்மா, அது தெய்வ நிந்தை ஆயிரும். தெய்வ நிந்தனையா? தெய்வம்னு ஒண்ணு இருந்தா தாண்டி தெய்வ நிந்தனை. கொஞ்சம் பொறுமையா பேசுமா, பெரியவங்க எல்லாம் பாக்காங்க. காட்சி 6. கோகிலாவை ஊர் மக்கள் உடன்கட்டை ஏற்றுவதற்கு தயார்படுத்துகிறார்கள். ஏய், அங்க என்ன நடக்குது? அது வந்து துரை, இது உங்களுக்கு புரியாது. நாம நம்ம முகாமுக்கு திரும்பிடலாம். இல்ல, அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அந்த நெருப்ப சுத்தி நிக்கிற கூட்டம் ஏன் இவ்வளவு பரபரப்பா இருக்கு? துரை, நம்ம முகாமுக்கு திரும்புகிற நேரம் ஆயிடுச்சு. ஏற்கனவே ரொம்ப இருட்டாயிட்டு, குதிரையும் பசியோட இருக்கும். நிறுத்து. அங்க என்ன நடக்குதுன்னு சொல்ல போறியா இல்லையா? நீ சொல்லலன்னா நான் இப்பவே போய் பார்க்க போறேன். சரி சரி, அவசரப்படாதீங்க துரை. அப்படின்னா நானே சொல்றேன். கோயிலாங்கிற பெண்ணோட கணவர் இறந்துட்டாரு. அந்த பெண் எங்க பூசாரியோட மகதான்.
எங்க குல வழக்கப்படி கணவர் இறந்த உடனே அவர் பிணத்தோட சேர்த்து மனைவியை எரிப்பாங்க. அதனால எங்க திவான் மனைவி கோயிலாவை எரிக்க போறாங்க. என்ன சொல்ற? கணவர் இறந்த உடனே மனைவியையும் உயிரோடு எரிப்பாங்களா? அட முட்டாள், தண்ணி அடிச்சுக்கிட்டு பேசுறியா? எனக்கு இந்த பைத்தியக்காரத்தனமான பேச்சை பிடிக்காது. இல்ல தோர, எனக்கு கோயில் கூடையில மட்டும்தான் தண்ணி அடிச்சு பழக்கம். இப்ப நான் தண்ணி அடிக்கல, நான் சொல்றது உண்மைதான் தோர. அப்போ நீ சொல்றபடி பார்த்தா? ஆமா தோர, இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயிலாவை நெருப்புல போட்டுருவாங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நம்ம வேணா இந்த சம்பிரதாயத்தை பார்ப்போம். மனித தன்மையே இல்லாத பாவிகளா, ஒரு பொண்ணை கொளுத்துறது உங்களுக்கு சம்பிரதாயமா? நான் இதை தடுத்தாகணும், தடுத்தே தீர்வேன். வேண்டாம் தோர, வேண்டாம். எங்க புரோகிதர்கள் எல்லாம் அந்த இடத்து பக்கமே நம்மள விட மாட்டாங்க. பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்கிடாதீங்க தோர. வேண்டாம் தோர, தயவு செய்து போகாதீங்க தோர, பிரச்சனை வந்துடும் தோர. போங்கடா, நீங்களும் உங்க சம்பிரதாயங்களும். அங்க எரியிற நெருப்பை விட என் மனசு அந்த பொண்ணுக்காக அதிகமா எரியுது. அவளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். நான் குதிரையில அவளை தூக்கிட்டு போறேன். இந்த புரோகிதர்களால என்ன செய்ய முடியும்னு பாப்போம். ஏய், இங்க வாரண்டா. காட்சி 7. லிட்டில்டன் வீட்டில் கோகிலா. எத்தனை நாளைக்கு தான் இப்படி சாப்பிடாம இருப்ப? ப்ளீஸ் கொஞ்சம் சாப்பிடு. கிளாரிண்டா, இந்த பாலை மட்டுமாவது குடி. நீதான் நம்ம யோசிப்போம். சாமியார் ஒருத்தரை வர சொல்லி இருக்கிறேன். நல்ல அன்பான தகப்பன் மாதிரி. என்கிட்ட பேச யோசிச்சேனா நீ அவர்கிட்ட தாராளமா பேசலாம். சாமியார் வேண்டாயா, வேண்டாம். சாமியாரே வேண்டாம். திரும்பவும் என்ன சாமியார் கிட்ட அனுப்புறதோட இந்த பாலை விஷ வச்சு குடியா, நான் இங்கேயே செத்துருந்தேன். ஓ சாரி, நான் சொன்ன சாமியார் இந்திய தாடி சாமியார் கிடையாது. இங்கிலாந்து தகப்பன் சாமி. He's a father. அதுவும் அப்பா மாதிரி. அதுவும் அன்பான அப்பா மாதிரி. அன்பான கடவுளுடைய மகன். அன்பா மனுஷன் கிட்டயா? அதுவும் என் மேலையா? நினைச்சு கூட பார்க்க முடியலையே. என்னையா மனுஷங்க நீங்க? நீங்களும் உங்க சாமியும் கடவுளாவது கத்திரிக்கையாவது எனக்கு வேண்டாமியா? அன்பான கடவுளா? கடவுள் கிட்ட அன்பா? No, no, no. நீ நினைக்கிற மாதிரி இல்ல அந்த லவ்விங் காட். அந்த கடவுளை பத்தி அந்த ஃபாதர் தெளிவா சொல்லுவார். அதுக்கப்புறம் நீ சாகலாமா உயிரோடு இருக்கலாமான்னு முடிவு பண்ணு. Till then, at least இந்த பாலை மட்டுமாவது குடி. அந்த ஃபாதர் சொல்றதை காதை திறந்து கேட்கறதுக்காவது உனக்கு தெம்பு வேண்டாமா? கடவுள் அன்பானவரா? நான் இந்த உலகத்துல தான் இருக்கேனா? அப்படி ஒரு கடவுள் இருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இத்தனை கஷ்டம் ஏன்? Correct. You are correct. அந்த கடவுள் இருக்கிறதுனாலதான் உனக்கு இந்த நிலைமை. இல்லைனா இவ்வளவு நேரத்துக்கு நீ சாம்பல். Please, பாலை குடி. போயா, நீயும் உன் கடவுளும் என்ன சாக உடியா? ஏண்டி, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அப்பவே இருந்து அந்த மனுஷன் என்ன பாடுபடுத்துற? நம்மவா ரோட்லயும் கிணத்துலயும் வாய்க்கிளிய பேசுறாள்வ. நீ கூத்தடிச்சிட்டு இருக்கியா? எவளாவது ஒரு வார்த்தை உன்னை பத்தி நல்லா பேசட்டுமே. அந்த அகிலாண்டம் அந்த பீத்து பீத்துறா. இந்த துறைக்கு என்னடி உன்னை தாங்கணும்னு பிளீஸ் பிளீஸ்னு உன் காலை பிடிக்காத குறைய கெஞ்சுறாரு. அதுதாண்டி மனுஷ அன்பு. துறை பாலை கொடுங்க. குடிடி குடிடி விடுடி 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 விடுடி. நான் பொழைச்சு என்னடி பண்ண போறேன்? நீயும் என்ன புரியாம பேசுறியடி. இன்னும் நான் உயிரோடு இருந்தா நான் யார்கிட்ட போவேன்? நான் எங்க இருப்பேன்? உன்னை தவிர எனக்கு யாரு இருக்காடி? அந்த அக்ரஹாரத்து பக்கமே போக முடியாது. அத பத்தி நீ கவலைப்படாத. வெள்ளத்துல எனக்கு ஒரு பழைய வீடு இருக்கு. ஒரு நாதி வேண்டாம், ஒரு சொத்து வேண்டாம், 10 வேண்டாம்.
ஒருத்தருக்கும் தெரியாம அங்க போய் நிம்மதியா வாழலாம். நிம்மதியா? எனக்கா? இனிமேலா? இந்த உலகத்துல நம்ம 2 பொம்பளைங்களும் வாழ முடியுமா? கிளாரிண்டா, நீ தப்பா நினைக்கலைன்னா உனக்கு ஆதரவா வாழ்க்கை பூரா நான் இருக்கேமா? ஐயா, நீங்களா? காட்சி 8. முதன்முறையாக ஸ்வாட்சையரை சந்திக்கும் கோகிலா. பாயே, அந்த வர்றது நம்ம தொர மாதிரி இல்ல? ஆமா, நம்ம தோரதான். கூட யாரோ வர்றாங்களே, இதுதான் அவர் சொன்ன தந்தையா இருக்குமோ? ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. வா, உள்ள போவோம். கிளாரிண்டா, சாரதா, இதோ வரையா. கம் கம். இதுதான் நான் சொன்ன ஃபாதர் ஸ்வாட்ஸ். மீட் மிஸ் கிளாரிண்டா அண்ட் சாரதா. வணக்கம்மா, வணக்கம். வணக்கம் ஐயா. வாங்க உட்கார்ந்து பேசலாம். நாங்களா? உட்காரவா? What's this? Come and sit here. Glarinda, காஃபி எல்லாம் கிடையாதா? அப்புறம் கிளாரிண்டா, எப்படி இருக்க? உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? மனநிலை எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கையா, அந்த இயேசுநாதர் புண்ணியத்துல. பரவாயில்லையே, இவ்ளோ சீக்கிரம் ஆண்டவற்ற வந்துட்டியே. தேங்க்யூ. அமைதி தேடி அலைந்த என்னை அணைத்த தெய்வமே. காட்சி 9. தஞ்சாவூரிலிருந்து பாளையங்கோட்டைக்கு வந்து கிளாரிண்டாவாக மாறிய கோகிலா. பாளையங்கோட்டையில கலகக்காரர்கள் தீவிரமா இருக்கிறதுனால நம்ம பட்டாளின பாளையங்கோட்டைக்கு மாத்த போறாங்களாம். இப்பதான் நம்ம சார்ஜென்ட் வந்து சொன்னாரு. அதனால என்ன, எங்கிருந்தா என்ன, புறப்படுக்க வேண்டிய ஏற்பாடு பண்ண வேண்டியது தானே? ஆமா, எனக்கும் இந்த தஞ்சாவூர் போர் அடிக்குது. அட்லீஸ்ட் பாளையங்கோட்டை போனாலாவது கொஞ்சம் மாறுதலா இருக்குன்னு நினைக்கிறேன். ஹே லிட்டில், நீ என்ன சைனன் மோடு தான் பேசுறியா இல்ல தண்ணிக்கு நீ அடிச்சிருக்கியா? ஏன்பா, என்னப்பா அவன் தப்பா பேசிட்டான்? நீ சும்மையு வந்துட்டு பேசல. ஏய், தெரியாம தான் கேக்குறேன். நான் என்னடா தப்பா பேசிட்டேன்? உன்னே நம்பி நீ என் கதைன்னு இருக்கிற கோகிலாவையும் வேலைக்காரியும் என்ன பண்ண போற? ஓ சாரி, நான் அந்த சப்ஜெக்டே மறந்துட்டேன். இப்போ கிளாரிண்டாவை என்ன பண்ணுவோம்? பேசாம நம்ம கூடவே கூட்டிட்டு போயிட்டா? ஏ க்ளோரி, இந்த பாளையங்கோட்டை ரொம்ப அழகு இல்ல? அதுவும் இந்த தாமிரபரணி ஆறு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு என்னவோ சாரதா, இந்த பாளையங்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் ரொம்ப ஒண்ணும் வித்தியாசம் இல்ல. கொஞ்சம் சொல்ல போனா தஞ்சாவூர்ல இருந்த அளவு இங்க கோயில் குளங்கள் இல்ல, அவ்வளவுதான். அதுவும் இந்த கோபால்சாமி கோயில் ரொம்ப அருமை இல்ல? ஆனா ஒண்ணு கவனிச்சியா, நம்ம தஞ்சாவூர்ல எப்பவும் வேதங்களும் நாதங்களும் எங்காவது ஒரு இடத்துல முழங்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க அந்த அளவுக்கு பக்தி பரவசங்கள் இல்ல. தஞ்சாவூர் மாதிரி வளங்களும் அந்த அளவுக்கு இங்க இல்ல. சரி வா, நேரமாயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போவோம். இப்படியே சொல்லிட்டு இருந்தா இதுக்கு முடிவு தான் என்ன? ஆமா, லிட்டில் டன் சத்துட்டான்றத நம்மளாலே தாங்க முடியல.
அந்த பொண்ணு எப்படி தாங்குவா? இறைவன் இதை ஏன் தான் அனுமதிச்சாருன்னு எனக்கு புரியவே இல்லை. கேள்விக்கு என்னப்பா, ஆல்ரெடி லிட்டிக்கு சூளை நோய் இருந்துச்சு, அடிக்கடி அதனால தொந்தரவும் இருந்துச்சு, எப்பவும் இருமிட்டும் தூப்பிட்டும் தான் இருப்பான். ஒரு தடவை சர்ஜன் கூட சத்தம் போட்டாரு, ஞாபகம் இருக்கா? சூழ நோய் ஒன்னும் குணப்படுத்த முடியாத நோய் இல்லையே. அதோட ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் முதல் மணியோட இருந்த பிரச்சனையினால முறைப்படி அவளை டைவோர்ஸ் பண்ணிட்டு குளோரிந்தாவை கல்யாணம் பண்ணு தானே போனா. கிளாரிண்டாக்கு முதல்ல ஞான ஸ்நானம் கொடுக்கறதுல குறியா இருந்தான். அவன் நினைச்ச எதுவுமே நடக்கலையே. இப்ப அந்த பிள்ளைகிட்ட எப்படி போய் சொல்றது? ஒன்னு பண்ணினா என்ன, அவளோட எப்பவும் இருப்பாளே சாரதா, அவகிட்ட சொல்லி மெதுவா கிளாரிண்டா கிட்ட சொல்லுவோம். நானும் அதை தான் நினைச்சேன். ஹே ஜூட், இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? என்னடா? அந்த லிட்டில் தன்னோட சொத்து முழுவதையும் கிளாரிண்டா நேம்ல எழுதி வச்சுட்டான் தெரியுமா? அது உண்மையில பெரிய காரியம்ல. இது என்னடா பெரிய காரியம்? ஏற்கனவே அவ ராச குளோரிந்தா. அவ பாட்ட வழி சொத்து, அப்ப வழி சொத்து, புருஷ வழி சொத்துன்னு ஏற்கனவே நிறைய சொத்து அவட்ட இருக்கு. பணம் என்னடா முக்கியம், வாழ்க்கை தாண்டா முக்கியம். என்னடா வாழ்க்கைய பத்தி பேசுற? உண்மையிலே அந்த அம்மா ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏத்துட்டு வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிச்சிருக்கு. லிட்டில் இந்தியா திரும்பினதுமே 2 பேரும் ஊழியம் பண்ணலான்னு திட்டமிட்டு இருந்தாங்க. இந்த வாழ்க்கையை விடவா? காட்சி 10. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசியாக மாறிய குளோரிந்தா. அம்மா, இவ்வளவு சீக்கிரமா நீங்க இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஏமா அப்படி சொல்ற? ஆமாமா, உங்க நிலைமையில நான் இருந்தா எப்பவோ சேர்த்திருப்பேன். பிறக்கும் போதே தாய் தாப்பம் இல்ல, வளர்த்த தாத்தாவும் இல்ல. மொத்தத்துல துர்பாக்கியமான பொண்ணுமா நீங்க. சாரதா, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏத்துக்கிட்ட ஒரு விசுவாசி மாதிரியா பேசுற நீ? அப்படி என்னமா தப்பா பேசிட்டேன்? பெத்தவங்க, வளர்த்தவங்க, கட்டினவங்க, ஆதரவு கட்டினவங்கன்னு எல்லாரையும் பத்தி பேசுற நீ படைச்சவரை பத்தி மட்டும் மறந்துட்டியம்மா. அத எப்படிமா மறப்பேன்? கருவுல உண்டாக்கின அவரு நம்ம கல்லறவரை காப்பவராச்சே. காட்சி 11. பிள்ளைகளுக்கு கல்வியும் ஊர் மக்களுக்கு நலனையும் செய்த குளோரிந்தா. இம்புட்டு தூரம் நடந்து வந்து இந்த கூட்டத்துல இம்புட்டு இடி வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கு. புஷ்பம், இந்த தண்ணியாவது கிடைச்சதுன்னு சந்தோஷப்படு. கலியாவூர்ல எங்க மச்சான் வீட்டுக்கு போயிருந்தேன். தண்ணிக்கு அங்க பட்ட பாடு அப்பப்பா, இப்ப நினைச்சாலும் உடம்பே புல்லரிக்குது. சரி சரி, எப்படியோ இன்னைக்கு பாடு தண்ணி எடுத்தாச்சு, விறுவிறுன்னு நடங்க. ஏண்டி இந்த பிள்ளைகள் எங்கடி போகுதுக? வாரமா நின்னு பாரு, அந்த குளோரிந்தா மட்டும் பாடம் படிக்க போகுதுக. அது என்ன பாடம்? அங்க யார் வர பாத்தியா? குட் மார்னிங், குட் மார்னிங். வாங்க, வந்து திண்ணையில உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நேத்து பாடம் படிச்சீங்களா? பாடம் எல்லாம் புரிஞ்சுதா? இந்த அம்மாவுக்கு தான் நம்ம பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசம் பாத்தியா? ஆமா புஷ்பம், இலவசமா உட கொடுத்து படிப்பும் கொடுத்து உண்மையிலே இவங்க தெய்வ பிறவிதான். இல்ல, மத்தியில சாப்பாடு கூட கொடுக்கறாங்க. வெளிநாட்டுக்காரங்க கத்தையும் அனுப்புனாங்கல்ல, பின்ன அதை எங்க கொண்டு போய் கொட்ட? ரமணி, சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. இந்த அம்மா ஒன்னும் நம்மள மாதிரி சாப்பாடு வக்கத்தவங்க இல்ல, ராச குளோரிந்தாவாக்கும். பேர்ல மட்டும் இருந்தா போதுமா? என்னடி முட்டாள் மாதிரி பேசுற? ராச பரம்பரையை சேர்ந்தவங்க இவங்க. தாத்தா இறந்த பிறகு வீடு, வாச, தோப்பு, துறவு எல்லாத்தையும் இந்த அம்மா பரவாயில்ல வச்சுட்டு போயிட்டாங்க. பரவாயில்லையே, இம்புட்டு சங்கதி இருக்கா? அதாண்டி, எப்பவுமே வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. எனக்கு ஒரு யோசனை, செய்வோமா? அது என்ன யோசனை? நம்ம படுற கஷ்டத்தெல்லாம் இந்த அம்மாட்ட சொல்லி நம்ம தெரு பக்கத்துல புதுசா ஒரு கிணறு தோண்ட சொல்லுவோமா? நல்ல யோசனைடி. சரி வாங்க போவோம். ஏ குட்டி தம்பி, நான் கேள்வி கேக்குறேன், பதில் சொல்வீங்களா? கரெக்டா சொல்லணும், சரியா? முதல்ல உன்கிட்ட தான் கேட்பேன். ஆனா அவனா சொல்லு பாக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். பெனடிக்ட், என் கண்கள் என்னால நம்பவே முடியலடா. என்ன சொல்ற ஜூட்? ஆமா பெனடிக்ட், லிட்டில்டன் இறந்த பிறகு குளோரிந்தா இல்லாம போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா ஆச்சரியத்து மேல ஆச்சரியமா இருக்கு. உண்மையில குளோரிந்தா திருவள்ளி கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆமாப்பா,
ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோட தான் அந்த அம்மாவை பாலம் கோட்டைக்கு கொண்டு வந்திருக்காரு. ஒரு சின்ன ஸ்கூல் அவங்க வீட்டிலேயே நடத்துறாங்களாம். அது மட்டுமா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க வீட்டுல ஒரு ஆராதனை நடத்துறாங்களாம். சீக்கிரத்துல ஒரு ஆலயம் கட்டவும் திட்டமிட்டிருக்கிறாங்களாம். அந்த ஆலயத்துல 13 ஜாதியை சேர்ந்தவங்க இருக்காங்களாம். எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாத்தியா? பகல் புறா பலதரப்பட்ட மக்களோட ஆண்டவரோட அன்பை பகிர்ந்துக்கிறாங்க. இரவு நேரத்துல ராப்பிச்சக்காரங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் சுவிசேஷம் சொல்றாங்களாம். இதனடா பெரிய காரியம். இதோட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. வாட்ஸ் தட்? குளோரிந்தா ஸ்வாட்ஸ் ஐயர பாளையங்கோட்டைக்கு அழைச்சிருக்காங்களா. அவர் வந்து குளோரிந்தாளுக்கும் அவ கூட 40 விசுவாசிகளுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்க போறாராம். ஹேய், சொல்றத நம்புறாப்ல சொல்லு. டாஞ்சூர் எங்க இருக்கு? பாலம்கோட்டை எங்க இருக்கு? இந்த சண்டை நேரத்துல பயங்கர காட்டு மிருகங்கள் நடமாடுற பாதையில ஐயா வராருன்னா நம்புறாப்ல இருக்கு. சர்ப்ரைஸ்னு சொன்னல, உன்னால் நம்ப முடியல பாரு. கல்யாண அழைப்புதல். சார்ஜென்ட் ஐயா கல்யாணத்தை தச்சநல்லூர்ல நடத்த ஸ்வாட்ஸ் ஐயா வாராங்க. எங்க குடு பாப்போம். 1778 பிப்ரவரி 29 தச்சநல்லூரில். ஹேய், ஆமாப்பா, நிஜமாவே ஸ்வாட்ஸ் திருநெல்வேலிக்கு வராரு. இத தெரிஞ்சுக்கிட்ட குளோரிந்தா அவர் மூலமாக ஸ்வாட்ஸ் ஐயரை பாளையங்கோட்டைக்கு அழைச்சிருக்காங்க. அவரும் சரின்ட்டாரு. வண்டர்ஃபுல். ஏய் ஜூட் பாயே, இப்பவே போய் அந்த அம்மாவை பார்த்து பாராட்டணும் போல இருக்கு. இப்ப பாக்கணும்னா தாமிரபரணி கரையில அந்தனர் மத்தியில தான் அவங்கள பார்க்க முடியும். அந்தனர் மத்தியிலையா? திரும்பவுமா? இல்ல பெனடிக்ட், அந்தனர் மத்தியிலையும் ஆண்டோடைய அன்பை அவங்க பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ரியலி? வா போலாம். காட்சி 12. பாளையங்கோட்டையில் குளோரிந்தா நிறுவிய முதல் ஆலயத்தை திறந்து வைத்த ஸ்வாட்ஸ் ஐயர். இந்த நல்ல ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். அதற்கான பொருளுதவியையும் மற்றும் எல்லா பணிகளையும் செய்த குளோரிந்தா அம்மையாருக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றும் சபையாரின் பக்தி விருத்திக்கென்றும் இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கிறேன். ஆமென். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். அம்புவி படைத்தவனை கும்பிடுகிறேன், என்னை ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன், நம்புமடியா கருளை கும்பிடுகிறேன், பாவநாசனை கிருபாசனையே கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன்.
தேசத்தாயவள் நெல்லை தீரும் மண்டலம் கண்ட நம் அம்மாதான் குளோரிந்தா 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 குளோரிந்தா. பிறக்கும் போதே மரித்து விட்டாள் அவள், பறக்கும் வல்லூருக்கு பலியானாள். பிறக்கும் போதே மரித்து விட்டாள் அவள், பறக்கும் வல்லூருக்கு பலியானாள். உறக்கம் என்னவென்று தெரியாமல் அவள் மறக்கப்பட்டவளாய் மரித்து விட்டாள். உறக்கம் என்னவென்று தெரியாமல் அவள் மறக்கப்பட்டவளாய் மரித்து விட்டாள். குளோரிந்தா 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 குளோரிந்தா. வாழ்க்கை என்பது ஒரு முறைதான், அதை வாழும் முன்னே தொலைத்து விட்டாள். வாழ்க்கை என்பது ஒரு முறைதான், அதை வாழும் முன்னே தொலைத்து விட்டாள். நேசக்கரத்தினில் புதைந்து விட்டாள் அவள், பாச கயிற்றினை அறுத்து விட்டாள். நேசக்கரத்தினில் புதைந்து விட்டாள் அவள், பாச கயிற்றினை அறுத்து விட்டாள். குளோரிந்தா 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 குளோரிந்தா. காட்சி 13. மிஷனரி குளோரிந்தாவின் சாட்சியான வாழ்க்கை. ஞானப்பிரகாசனே, இங்க வாங்கண்ணே. என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாண்ணே, இன்னைக்கு காலையிலேயே வண்ணார்பேட்டையில இருக்கிற ரங்கசாமி பொஞ்சாதிய பாத்துட்டு வரலான்னு இருந்தேன். ஆமா, நேத்தே சொன்னீங்களே. காலையில 7 மணிக்கு நம்ம தாவீது சின்னமுத்து விஜயராமபுரத்துல இருக்கிற அவங்க மாமாவை கூட்டிட்டு வரதா சொல்லி இருந்தான். ஆனா மணி 9 ஆகுது, இன்னும் வர காணோம். என்ன அம்மா, நம்ம சத்யநாத அண்ணன் அனுப்பி அவங்கள வழியிலேயே கூட்டு வர்றதுக்கு நம்ம வில்வண்டி அனுப்புனீங்கல்ல? ஆமாண்ணே, சத்யநாதன் காலையிலேயே போயிட்டாரு. நம்ம வில்வண்டியில தான் போயிருக்காரு. அம்மா, முத்தோட மாமா கடவுளுக்கு அடுத்தபடியா உங்களை தான் உயர்வா நினைச்சிருக்காருமா. ஏன்னா விஜயராமபுரம் தீப்பிடிச்சு எரிஞ்சப்ப நீங்க அந்த ஊருக்கு நேரா போய் அந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லி அவங்களுக்காக காலபெயர்வாட கூட்டிக்கிட்டு கலெக்டரை போய் பார்த்து ஒரு இடத்த உங்க சொந்த பணத்துல வாங்கி ஒரு ஊரை ஏற்படுத்தி முதல் ஊரா ஆரம்பிச்சு வச்சீங்களாமா. அதையெல்லாம் நினைக்கும் போது அந்த மக்கள் உங்க நினைவாவே தான் இருக்காங்களாம். நான் என்ன பெருசா செஞ்சுட்டேன் ஞானப்பிரகாசன? ஏதோ என்னால முடிஞ்சது. அம்மா, ஒரு ஊரை ஆரம்பிச்சு வைக்கிறது அப்படின்னு சொன்னா சாதாரண காரியமாமா? நீங்க எவ்வளவு தாய் உள்ளம் கொண்டிருக்கீங்க. அது மாத்திரம் இல்ல, விதவைகள், ஆறுதலற்றவர்கள், திக்கற்றவர்கள், இவங்களையெல்லாம் உங்க பிள்ளையாதான நினைச்சு நீங்க உதவி செய்றீங்க. என்ன ஞானப்பிரகாசன, கொஞ்சம் விட்டா நான் தான் கடவுள்னு சொல்லுவீங்க போல. ஆண்டவர் நம்ம தாயினு மேல நேசிச்சாரு. அவருடைய பிள்ளைங்க நாம அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம். நீங்களும் சத்யநாதனும் என்ன சும்மாவா இருக்கீங்க? நீங்க தஞ்சாவூர்ல இருந்து வந்து 10 மாசம் இருக்கும். அப்புறம் சத்யநாதன வந்தாங்க. அப்புறம் நம்ம தாவீது சுந்தரானந்தம், அதாவது நம்ம சின்னமுத்து வந்தாரு. ஸ்வாட்சையா அனுப்புன நீங்க 3 பேருமே திருநெல்வேலிக்கு முத்தான முத்துக்கள் இல்லையா? ஞானப்பிரகாசன, ஏதோ வண்டி சத்தம் கேக்குதுல்ல? ஆமாமா, நம்ம வண்டியும் இன்னொரு வண்டியும் வந்திருக்கு. வாங்க 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 நல்லமுத்து. இது என்ன வாழைக்கொலை, இளநீ,
ஊர்ல ஒரு மரத்தையும் விடல போல இருக்கு. ஆமாம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? சின்ன தாயி, வேலம்மா, பவுனு இவங்கெல்லாம் உங்களை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னாங்க. முதல்ல ஒரு ஊரு உங்களை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்காங்க. நானே அடுத்த வாரம் அங்க வரணும்னு தான் இருந்தேன். சரி சரி, ரொம்ப கலப்பா வந்திருப்பீங்க. அண்டால வெண்ணி காயுது, போய் குளிங்க. நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன். அம்மா தூரமா? பக்கம்தான்ப்பா, ஆத்துக்கு அக்கறையில இருக்கிற சிந்து பூந்தர வரைக்கும். சரி சரி, நேரமாயிட்டு, நான் வந்து சொல்றேன். குளோரிந்தாவின் எதிர்பாராத மரணம். மரியசவரி, என்னாச்சு? என்ன வீட்டுக்குள்ள பொம்பளை எல்லாம் ஒப்பாரி வைக்கிறாங்க? ஏன் மரியசவரி, என்ன ஆச்சு? ஏன் அமைதியா இருக்க? போயிட்டாங்களே. ஏய் மரியசவரி, என்ன ஆச்சு? என்னைய அமைதியாக்கிட்டு போயிட்டாங்களே. நம்ம அம்மா செத்துட்டாங்கப்பா, செத்துட்டாங்க. நம்மளை எல்லாம் அனாதையாக்கிட்டு செத்துட்டாங்கப்பா. ஏய், என்ன சொல்ற? என்ன ஆச்சுயா? அம்மா எப்படி இறந்தாங்க? தாமிரபரணி ஆத்த கடந்து வரும்போது வெள்ளத்துல மூழ்கி செத்துட்டாங்க. ஐயோ, நெசமாதானா? நெசமாதானா? ஆமா ராசா, தான் சொந்த பணத்துல நமக்கு கோயில் கட்டி கொடுத்தாங்க. ஊரே தீப்பிடிச்சு எரிச்சு அழிச்சு போனப்ப தஞ்சாவூர்ல இருந்த தாத்தா சொத்தை வித்துட்டு எவரெஸ்ட் உதவியோட எங்களுக்கு புது ஊரையே உண்டாக்கி முதல்ல ஒரு பேரு வச்சாங்க. இன்னைக்கு அம்மா உருவாக்கின ஊரு இருக்கு, ஆனா அப்பா இல்லையே. அப்பா இல்லையே. அம்மா, அம்மா, விதவைகளுக்கு தான் எவ்வளவு உதவி செஞ்சாங்க. பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம், தண்ணி கஷ்டம் வந்தப்ப பெரிய கிணறு தோண்டி எல்லாருடைய தாகத்தையும் போக்கின மகராசி இப்ப நம்மள எல்லாம் தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா, பெத்த பிள்ளைகளை தாய் தாப்பனே பார்க்க மலைச்சு நிக்கிறப்ப தான் கை காசு சொத்து பத்தெல்லாம் வித்து நம்மளை தான் பிள்ளைகளா ஏத்துட்டு அந்த தர்ம மகராசி நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. இனி நமக்கு யார் இருக்கா? ஐயோ, என்னாலெல்லாம் இந்த மகராசி செத்து போனாங்க. என் பொஞ்சாதிக்கு உடம்பு சரியில்லைன்னு சிந்து புந்தரைக்கு அவளை பார்க்க வந்துட்டு திரும்புறப்ப இந்த தாமிரபரணியில வந்த அந்த பாலா போன வெள்ளம், அந்த பாலா போன வெள்ளம் அம்மா உயிரை எடுத்துருச்சு. ஐயோ, போயிட்டாங்களே அம்மா. ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க. நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க.
ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போல் ஒரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே. கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க. எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க. ஒரு மணி நேரம் நம்ம பார்த்தோம், திடீர்னு அவங்க இறந்தது, அது இறந்தது கூட அது இறந்தது. ஆனா அதை பார்த்தோம் நமக்கு எப்படி இருக்கு, ஒரு பாரம் வருது, ஒரு கஷ்டம் வருதா பாருங்க. நம்ம இறக்கும் போதும் ஜனங்கள் மனசுல ஒரு பாரம் இருக்கணும். நம்ம இறக்கும் போது நம்ம வாழ்றதுக்கு அர்த்தமே அதுக்கப்புறம் தான். நம்ம வாழும் போது இல்லை, நம்ம வாழ்ந்து முடிக்கும் போது நமக்காக எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க, எத்தனை பேர் பாரப்படுறாங்க, அதுல தாங்க நம்ம வாழ்ந்ததுக்குரிய அர்த்தமே இருக்கு. இந்த கதாபாத்திரத்தை ஒரு வார்த்தை கவனிச்சீங்களா? அம்மா நீங்க கெட்டின முதல்வர் ஆலயம் முதல்வர் இருக்கு, ஆனா நீங்க இல்லையேன்னு சொல்லி அவர் அழுவார். இப்படிதானே பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு நாள் எப்போ ஒரு நாள் அழிஞ்சிடலாம். இங்க இருக்கிற யாருமே ரொம்ப வருஷம் இருக்க போறது கிடையாது. 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம், இப்பெல்லாம் 30-35 வயசுல ஆள் அவுட் ஆயிடுறோம். அப்படிதானே? ஆனா நம்ம செத்து போனாலும் பரவாயில்ல, நம்ம செய்யற நல்லது இருக்கும், பேசும், நம்ம செய்யற காரியம் நிக்கும். இன்னைக்கு குளோரிந்தம்மா இல்ல, ஆனா பாளையங்கோட்டையில இன்னைக்கும் குளோரிந்தம்மாவுடைய ஆலயம், அவங்க கெட்டின ஸ்கூல் இருக்குது, அவங்க கெட்டின எல்லாம் இருக்குது பாருங்க. அம்மா இல்ல, ஆனா அதே மாதிரி தானுங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு நாள் இறந்து போயிடுவோம். யாரும் எதையும் கொண்டு வரல, கொண்டு போக போறதும் கிடையாது. நிர்வாணமாய் வந்தோம், நிர்வாணமாய் போகிறோம். ஒரு ரூபா கூட கொண்டு போறது கிடையாது. நெத்தியில 1 ரூபாயை எழுதுறாங்க, விற்கிறாங்க. பாருங்க, வாழ்க்கை அவ்வளவுதாங்க. நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே நம்ம மரணத்துக்கு அப்புறம் தான். மரணத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அதுதான் முக்கியம். இன்னைக்கு பணம், புகழ், பதவி ஓடுறோம். எதுக்கு ஓடுறோன்னே நமக்கும் தெரியல. எப்படியாவது வீடை கட்டணும், செத்துறதுக்குள்ள வீடை கட்டணும், சாகரத்துல அந்த இடத்த வாங்கி போட்டுடணும், சாகரக்குள்ள இந்த காரை வாங்கிடணும், சாகரக்குள்ள சேர்மன் ஆயிடணும், பிரசிடென்ட் ஆயிடணும், ஊர்ல அந்த என்னங்க ஒண்ணும் கிடையாது. நம்ம வாழ்க்கை இறந்த பிறகுதான் இருக்குது. சிவந்திப்பட்டியில நீங்க செய்யற ஊழியம், கிராம ஊழியம், நம்ம இறந்து போனாலும் நம்முடைய தலைமுறை சொல்லும் இந்த ஊழியம் நடக்கும். சரியா? நம்ம வாழ்க்கையில பாருங்க, நம்ம செய்யறது நிக்கும், செய்யறது தொடரும், செய்யறது என்னைக்கும் நிக்கும். நம்ம இறந்து போயிடலாம், நம்ம செஞ்ச ஊழியம், நம்ம செஞ்ச நல்ல காரியம் தொடரும்.